வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃப்ரைட் சாக்லேட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே 4 ப்ரெட்டு, 2 டைரி மில்க், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்காகத்தான், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ப்ரெட்டை இங்கே வச்சுருக்கேன். அந்த ஒரு ப்ரெட் மேலே நம்ம வச்சுருக்க டைரி மில்கில் பாதி டைரி மில்க், அதில் 4 பீஸ் இருக்கு இல்லையா, அதில் 2 பீஸை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். அது மேலேயே இன்னொரு ப்ரெட் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். நம்ம இதே மாதிரி ஃப்ரைட் ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம், அதே மாதிரி தான் இது. அதை பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு ப்ரெட்டை தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துகிட்டு கூட நடுவில் வந்து நீங்கள் சாக்லேட் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டு இப்போ நம்ம 2 ப்ரெட்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம தண்ணி தொட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மூணே இன்க்ரீடியன்ட் தாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ப்ரெட்டு, சாக்லேட்டு, அதுதான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு மைதா மாவு வேணும். மைதா மாவு இல்லாமல் இதை ஒட்டிட்டு இப்படியே டைரெக்டாகவும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். மைதா மாவு வச்சு பண்ணுறது இன்னொரு மெத்தட். இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 3 ப்ரெட்டை வந்து ஒட்டி வச்சாச்சு. இப்போ சைடில் வந்துட்டு நான் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு தான் இருக்கும். இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறோம். பேஸ்ட் மாதிரி கிடையாது, கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை வந்துட்டு உள்ளே போட்டு ஒரு 2 செகண்ட் டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்துட்டு நான் வறுத்தெல்லாம் அரைக்கல, சும்மா 4 ப்ரெட்டை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா இந்த மைதா மாவும் ப்ரெட் க்ரம்ஸும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக அதை எண்ணெயில் போட்டும் பொரிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸ், மைதாலாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஆனால் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக போடுறப்ப நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துருங்க. டக்குன்னு எடுத்துடணும். அந்த மாதிரி பண்ணுறப்ப உடனே போட்டுட்டு எடுத்துடணும், திருப்பி விட்டுட்டு, இல்லைனா எண்ணெய் ரொம்ப உறிஞ்சிரும். இந்த மாதிரி போடுறப்ப எண்ணெய் வந்து அவ்வளோ உரியாது. அதனால் 2ல் எது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். 2மே செமையாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த 3ஐயும் வந்து நம்ம வறுக்கிறோம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவை கிடையாது. ஒரு 10 செகண்ட் 2 சைடு விட்டுட்டு திருப்பி போடுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு தான். கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே சர்ப்ரைஸாக இருக்கும். உள்ளே வந்துட்டு அவங்க ஏதோ வந்துட்டு பஜ்ஜி போண்டான்னு நினச்சிட்டு பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி கடிச்சு பார்த்தா உள்ளே சாக்லேட் இருக்கும். அப்படியே செம்ம சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சிடலாம். சேம் வந்துட்டு நீங்கள் ஐஸ்கிரீம்லேயும் பண்ணலாம். நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் கட் பண்ணி காமிக்கிறோம். சர்ப்ரைஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது உள்ள சாக்லேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.